ஒரிஜினல் லைஃப்க்கு வந்துட்டான் அவன். அதுக்கப்புறம் பிளாக் ஜெட்ஸும் உடம்புல இருந்து விலகி போய்கிட்டு இருக்கு ஒபிட்டோ உடம்புல இருந்து. இந்த பாடி தான் எனக்கு தேவைப்படுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என் உடம்பு ஃபுல்லா ரத்தம் ஓட ஆரம்பிச்சிருச்சுடா, என் ஹார்ட் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். சடனா அவன் கண்ணுல இருந்து ரெனிகன் அப்படியே உடைய ஆரம்பிக்கி. அதுக்கப்புறம் பார்த்தா உடம்பு ஃபுல்லா தீ எறிய ஆரம்பிச்சிட்டு என்னன்னு பார்த்தா சாஸ்கி அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். ஆமத்தராசு ஜுட்ஸுவை போட்டு விட்டான். உன் பழைய கட்டுக்கதையெல்லாம் உன்னோட வச்சுக்கூடா, அதெல்லாம் எரிச்சாதான்டா நான் வந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. பார்த்தா ஆமத்தராசு ஜுட்ஸுவை போட்டு எரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். டேய் பொடியா, நீ எல்லாம் என் லெவலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா மாதாரா. என்னோட வாழ்க்கை முறைகளை நீ வந்து உள்ள உள்ள நினைக்காதன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் எதுக்கிட்ட கண்ணை முன்னான்னு சொல்லிட்டு காசிராமா முழிச்சுக்கிட்டு இருக்கான். சாஸ்கி உன்னோட ஆமத்தராசு ஜுட்ஸ் எல்லாம் இவன் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ அவனோட ரெனிகனை வச்சு அவன் நிஞ்சுட்ஸு அப்சர்வ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மாதாராவோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆமத்தராசு ஜுட்ஸ் அமையவே மட்டுக்கு அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆசிராமா, நான் அந்த ஸ்டோன் டேப்லெட்டுக்கு முன்னாடி இருந்து சில விஷயம் பேசினா அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்காம, ரெண்டு ஆப்போசிட் பவர் ஒரே இடத்துல ஒர்க் ஆச்சுன்னா அதுல பெரிய சந்தோஷமே கிடைக்கும்டா ஆசிராமான்னு சொல்லிட்டு இருக்கான். மாதாரா என்னடா பேச வரன்னு சொல்லிட்டு ஆசிராமா கேட்டுக்கிட்டு இருக்கான். எவன்ட்ட ஒருத்தன் உச்சிகா பவர் செஞ்சு பவர் சேர்ந்து இருக்கோ அவனுக்கு தாண்டா அந்த பெரிய சந்தோஷமே